ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2% கண்டிப்பா இவங்க ஊருக்கு ஒரு பெருமையை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதாவது பவித்ரா அண்ட் குமாபட்டி அவர்கள் இவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கான பின்னணி என்ன, இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சரிகமபா சீனியர் சீசன் 5ல இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் பவித்ரா அவர்கள். ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் பாத்தீங்கன்னா பவித்ரான்ற இவங்க. ஸோ இவங்க இந்த சரிகமபால வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் போட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காட் கிஃப்டா சொல்லப்படுற விஷயங்கள், அதாவது ஜட்ஜஸே இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹனி டிராப், அந்த அளவுக்கு இனிமையா இருக்கு உங்களோட வாய்ஸ்ல எல்லா பாட்டும் கேட்கும்போது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இவங்க கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பவித்ரா அவர்கள். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அந்த பாட்டு பாடுற விஷயத்த அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் 2025 ஜி குடும்ப அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவார்டு வழங்கியிருக்காங்க. நடிகர் சூரி சார் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன் நானு. எனக்கு மறு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க ஜீ தமிழ் அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஆன் ஸ்டேஜ்ல ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. என்னைய பார்த்து கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்கன்ற விஷயத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு ஜீ தமிழ்ன்ற விஷயத்த ஆன் ஸ்டேஜ் சொல்லி அவங்களுடைய எமோஷனல் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய குமாபட்டி அவர்கள் தான். இவரு வந்து ஊர்ல ஆடு மாடு தான் வச்சிருந்தேன், நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை ஊக்குவிச்சு எனக்கு ஜீ தமிழ் அவார்டு கொடுத்துருக்கு. அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் மறக்கவே மாட்டேன் இந்த ஒரு விஷயத்த அப்படின்றத ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. அதாவது பவித்ரா அண்ட் குமாபட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே அவங்களுடைய எமோஷனலான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சூரி சார் கையில இருந்து இந்த ஒரு அவார்டு வாங்கினதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலாகவும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு உங்களுக்கு டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.